ஹாய் அஸ்பிரண்ட்ஸ், இன்றைய கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்திய அரசியலமைப்பின் முக்கிய அம்சங்கள், சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்தியன் கான்ஸ்டியூஷனை வெறும் சட்ட புத்தகம் மாதிரி மட்டும் பார்க்கக்கூடாது. இது நம்ம நாட்டோட ஆட்சி எப்படி நடக்கணும், குடிமக்களுக்கு என்ன உரிமைகள் இருக்கணும், அரசு எந்த இலக்கை நோக்கி போகணும், மத்திய அரசு மாநில அரசு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், இதெல்லாத்தையும் சொல்கிற அடிப்படை டாக்குமெண்ட். இந்த டாபிக் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா பாலிட்டியில் பல சாப்டர்ஸ்க்கு ஃபவுண்டேஷன் இதுதான். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஃபெடரலிசம், பார்லமெண்ட், ஜுடிஷியரி, எமர்ஜென்சி எல்லாத்துக்கும் பேஸ் இந்த சேலியன்ட் ஃபீச்சர்ஸ். இந்த கிளாஸ் முடிஞ்சதும் உங்களுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஏன் யூனிக்னு கிளியராக புரியும். இது ரொம்ப நீளமான விரிவான ஒரு ஆவணம். ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் இருக்குது. அதே சமயம் ஜுடிஷியரி ரிவ்யூ பண்ணுற பவரும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஃபீச்சர் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது, யூகே, யூஎஸ்ஏ, அயர்லாந்து, கனடா, ஆஸ்திரேலியா, சோவியத் யூனியன், இந்த சோர்ஸஸும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது ரிஜிட் ஃப்ளெக்சிபிள், ஃபெடரல் யூனிட்டரி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டியூட்டிஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இது எல்லாத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் பேசிக் கொஸ்டின், சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் என்றால் என்ன? சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா நம்ம கான்ஸ்டிடியூஷனோட முக்கியமான ஈஸிலி நோட்டிசபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ். உதாரணத்துக்கு ஒரு மனிதரை எடுத்துக்கோங்க. அவரோட ஹைட், பிஹேவியர், பேசும் முறை, வேல்யூஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் அவரோட பர்சனாலிட்டியை காட்டும். அதே மாதிரி நம்ம கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு பர்சனாலிட்டி கொடுக்குற அம்சங்கள் தான் இந்த சேலியன்ட் ஃபீச்சர்ஸ். சரி, இந்த ஃபீச்சர்ஸ் நமக்கு என்ன சொல்லுது? இந்திய அரசு எந்த நேச்சரில் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, சிட்டிசன்ஸ்க்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது, அவங்களோட டியூட்டிஸ் என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, ஜுடிஷியரியோட ரோல் என்ன, சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸை நம்ம எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம், இதெல்லாம் பற்றி தான் சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் எந்த வேல்யூஸ் மேலே பில்ட் பண்ணப்பட்டிருக்கு அதை தான் அடுத்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, டெமோக்ரஸி, செக்யுலரிசம், ரூல் ஆஃப் லா போன்ற வேல்யூஸை அடிப்படையாக கொண்டது. இங்கே முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, கான்ஸ்டிடியூஷன் வெறும் எலெக்ஷன் நடத்துறதுக்கான டாக்குமெண்ட் மட்டும் இல்லை. அது வெறும் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை மட்டும் உருவாக்க விரும்பலை, சோஷியல் டெமோக்ரஸி, எக்கனாமிக் டெமோக்ரஸியையும் உருவாக்கணும் என்பது தான் இதோட முக்கியமான நோக்கம். இதை பற்றி அம்பேத்கர் சொன்ன ஒரு ஃபேமஸான லைன், பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி cannot last unless there lies at the base of it social democracy. இதோட மீனிங் என்ன? நம்ம ஓட் போடுறோம், ஒரு கவர்மெண்ட்டை எலெக்ட் பண்ணுறோம், அது பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. ஆனால் நம்ம சொசைட்டியில் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், இன்எக்வாலிட்டி, பாவர்ட்டிலாம் இருந்து மக்களுக்கு ஒரு டிக்னிட்டி இல்லாமல் இருந்தால் அந்த பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி ரொம்ப நாள் நிலைக்காது. இந்த ஃபிலாசபிக்கல் பேஸில் இருந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படி யூனிக் ஆகுது அப்படிங்கிறத அடுத்து வர்ற பாயிண்ட்ஸில் பார்க்கலாம். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஏன் இவ்வளோ யூனிக்காக இருக்குது? ஏன்னா அது ஒரே ஒரு மாடலில் மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணல. உலகத்தில் இருக்கிற பல நல்ல ஐடியாஸெல்லாம் உள்வாங்கி நம்ம இந்தியன் சிச்சுவேஷனுக்கு சூட் ஆகிற மாதிரி மாற்றப்பட்டது. இது ஒரு ரிட்டன் கான்ஸ்டியூஷன், ஆனால் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். இங்கே ஃபெடரல் சிஸ்டம் இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது கடினத்தன்மையும் நெகிழ்வுத்தன்மையும் கலந்த ஒரு கலவையாக இருக்குது. பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் இருந்தாலும் ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணுற பவரும் இங்கே இருக்குது. இது ஒரு வெல்ஃபேர் ஓரியன்டேஷன் கொண்ட டெமோக்ரஸி. இது செக்யுலர் தான், ஆனால் மற்ற நாடுகள் மாதிரி இது ஆன்டி ரிலிஜன் இல்லை. இதனால தான் கிரான்வில் ஆஸ்டின் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் சோஷியல் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறார். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கோட். இதோட ரியல் மீனிங் என்னென்னா, கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது வெறும் பொலிட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் மட்டும் இல்லை, அது நம்ம இந்தியன் சொசைட்டியை மாற்றுற ஒரு சூப்பரான டூல். ஏன்னா இது மக்களுக்கு ரைட்ஸ் கொடுக்குது, சமூக சீர்திருத்தங்களை கைட் பண்ணுது, சமூக நலனுக்கான வெல்ஃபேர் கோல்ஸையும் செட் பண்ணுது. இந்த கிரான்வில் ஆஸ்டின் கோட்டை நீங்கள் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த சோஷியல் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஃப்ரேஸை மறந்துடாதீங்க. உலகத்திலேயே மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு நம்ம இந்திய அரசியலமைப்பு தான். ஆனால் இது ஏன் இவ்வளோ நீளமாக இருக்குது? இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு. இங்கே ஏகப்பட்ட லாங்குவேஜஸ், ரிலீஜன்ஸ், கேஸ்ட்ஸ், ரீஜன்ஸ், கம்யூனிட்டிஸ் மற்றும் ஸ்டேட்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம கான்ஸ்டிடியூஷனில் எல்லா விஷயங்களையும் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது. யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், ஜுடிஷியரி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டியூட்டிஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, எலெக்ஷன்ஸ், எமர்ஜென்சி, லாங்குவேஜஸ், லோக்கல் பாடிஸ்னு எல்லாத்தையுமே நம்ம கான்ஸ்டியூஷன் கவர் பண்ணுது. நம்ம ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் ஆரம்பத்தில் 395 ஆர்டிகல்ஸ், 22 பார்ட்ஸ் மற்றும் 8 ஸ்கெடியூல்ஸ் இருந்தது. ஆனால் அடுத்தடுத்து வந்த அமெண்ட்மெண்ட்ஸ் காரணமாக இந்த எண்ணிக்கை இப்போ தொடர்ந்து அதிகமாகிட்டே வந்திருக்கு. இந்த நேரத்தில் எத்தனை ஆர்டிகல்ஸ், பார்ட்ஸ் மற்றும் ஸ்கெடியூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு தடவை அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷனை ஒரு பாரோட் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. ஆனால் அதை நாம் நெகட்டிவாக புரிஞ்சிக்கக்கூடாது. ஏன்னா பாரோட் அப்படின்னா அப்படியே காப்பி பண்ணினது கிடையாது.
உலக நாடுகளில் இருக்கிற நல்ல பயனுள்ள ஐடியாஸை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம இந்தியன் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றினது தான் இது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான் நம்ம ஃபெடரல் ஸ்கீம், கவர்னர் ஆஃபீஸ், ஜுடிஷியரி மற்றும் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் இதெல்லாம் வந்துச்சு. பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து பார்லிமெண்ட்ரி சிஸ்டம், ரூல் ஆஃப் லா, கேபினெட் சிஸ்டம், அப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர்லாம் எடுத்திருக்காங்க. யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஜுடிஷியல் ரிவ்யூ மற்றும் இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் போன்ற விஷயங்கள் வந்துச்சு. ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியும், கனேடியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து ஸ்ட்ராங் சென்டர் மற்றும் ரெசிடுவரி பவர்ஸ் வித் சென்டர்ன்ற கான்செப்டும் வந்துச்சு. ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து கன்கரண்ட் லிஸ்ட், சோவியட் யூனியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அப்புறம் வெய்மர் கான்ஸ்டியூஷன்லேருந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸையும் எடுத்திருக்காங்க. இந்த ஸ்லைடு ரொம்ப முக்கியமான ஒரு டைரக்ட் எம்சிக்யூ ஏரியா. எக்ஸாம்ஸில் கான்ஸ்டிடியூஷனல் ஃபீச்சர் மற்றும் அதோட சார்ஸஸை மேட்ச் பண்ணுற மாதிரியான கேள்விகள் அடிக்கடி வரும். அதனால் இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வர ஸ்லைடில் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரொம்ப ரிஜிடாகவும் இருக்குது, அதே சமயம் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. இது ஒரு சூப்பரான பேலன்ஸ்ட் அப்ரோச். முதலாவது, ஃப்ளெக்சிபிள் அப்படின்னா என்ன? சில விதிகளையோ அல்லது ப்ரொவிஷன்ஸையோ நம்ம பார்லிமெண்ட் ஒரு சாதாரண சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாகவே மாற்றிட முடியும். உதாரணத்துக்கு, ஒரு புது ஸ்டேட்டை க்ரியேட் பண்ணுறது, ஒரு மாநிலத்தோட எல்லையை அதாவது ஸ்டேட் பவுண்ட்ரியை மாற்றுறது, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை க்ரியேட் பண்ணுறது அல்லது அபாலிஷ் பண்ணுறது எல்லாமே இதில் தான் வரும். ரெண்டாவது, ரிஜிட் அப்படின்னா என்ன? சில முக்கியமான விதிகளுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி கண்டிப்பாக தேவைப்படும். அதுலேயும் குறிப்பாக சில ஃபெடரல் மேட்டர்ஸை மாற்றணும்னா பார்லிமெண்ட்டோட ஸ்பெஷல் மெஜாரிட்டி மட்டும் பத்தாது. பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்களோட சம்மதமும், அதாவது half of the states ratificationம் கண்டிப்பாக தேவை. இந்த அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜரை பற்றி பேசுகிறது தான் நம்ம ஆர்டிகல் 368. சரி, இதோட உண்மையான லாஜிக் என்ன? காலம் மாற மாற அதுக்கேற்ற மாதிரி கான்ஸ்டியூஷனும் சேஞ்ச் ஆகணும். அதே நேரத்தில் நம்ம நாட்டோட பேசிக் ஸ்ட்ரக்சரும் ஃபெடரல் பேலன்ஸும் ரொம்ப பத்திரமாக பாதுகாக்கப்படணும். அதுக்காக தான் இந்த சிஸ்டம். இந்த ரிஜிடிட்டி மற்றும் ஃப்ளெக்சிபிலிட்டி கலவை மாதிரியே இந்தியா ஒரு ஃபெடரல் நாடாக இருந்தாலும் இங்கே சென்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத அடுத்த முக்கிய ஃபீச்சரில் பார்க்கலாம். இந்தியாவை ஒரு ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயஸ்னு சொல்லுவாங்க. இதை ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். முதலாவது, ஃபெடரல் சிஸ்டம் அப்படின்னா என்ன? இது ஒரு கூட்டுறவு அமைப்பு, அதாவது பவர் ஷேரிங். இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கும் நடுவில் அதிகாரங்கள் தெளிவாக டிவைட் பண்ணப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு நம்ம யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்டு சொல்லலாம். சரி, இதில் இருக்கிற ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன? ஒரு ரிட்டன் கான்ஸ்டியூஷன், சுப்ரமசி ஆஃப் கான்ஸ்டியூஷன், அதிகார பகிர்வு அதாவது டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், சுதந்திரமான நீதிமன்றம் அதாவது இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, பைகேமரல் பார்லிமெண்ட், அப்புறம் ஃபெடரல் மேட்டர்ஸ்க்கு தேவைப்படுற ரிஜிட் அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர். இதெல்லாமே கூட்டாட்சி அம்சங்கள். ஆனால் இந்தியா ஒரு பியூர் ஃபெடரேஷன் கிடையாது. சிங்கிள் கான்ஸ்டியூஷன், சிங்கிள் சிட்டிசன்ஷிப், இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரி, எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், அப்புறம் ஜனாதிபதியால் அப்பாயிண்ட் பண்ணப்படுற கவர்னர் ஆஃபீஸ். இது எல்லாமே நம்ம நாட்டோட யூனிட்டரி பயஸு தெளிவாக காட்டுது. இதனால தான் நம்ம ஆர்டிகல் 1 என்ன சொல்லுதுன்னா, இந்தியா, தட் இஸ் பாரத், ஷல் பி அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இங்கே கவனிக்க வேண்டியது, இது ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் கிடையாது, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஏன் அப்படி? ஏன்னா அமெரிக்கா மாதிரி இங்கே இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் தனித்தனியாக இறையாண்மையோடு இருந்து ஒரு ஒப்பந்தம் மூலமாக ஒன்றா சேர்ந்து இந்த யூனியனை உருவாக்கலை. யூஎஸ்ஏவை an indestructible யூனியன் ஆஃப் indestructible ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க. அங்கே மாநிலங்களோட எல்லையை மாற்றவோ பிரிக்கவோ முடியாது. ஆனால் இந்தியாவோ an indestructible யூனியன் ஆஃப் destructible ஸ்டேட்ஸ். இங்கே நிர்வாக வசதிக்காக மாநிலங்கள் பிரியலாம், ஆனால் யூனியனை விட்டு எந்த மாநிலமும் தனியாக போக முடியாது. யூனியன் என்றைக்குமே அழியாது. இப்போ கரண்ட்டாக நடக்கிற கவர்னர் ரிலேட்டட் இஷ்யூஸ், சென்ட்ரல் ஸ்டேட் டிஸ்பியூட்ஸ், ஜிஎஸ்டி காம்பன்சேஷன், இது எல்லாமே முக்கியமான கரண்ட் ரெலவென்ஸ். இப்போது இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு உள்ளே இருக்கிற கவர்மெண்ட் சிஸ்டம் என்ன? இந்தியா பிரசிடென்ஷியல் சிஸ்டமும் ஃபாலோ பண்ணலை, பார்லிமெண்ட்ரி சிஸ்டமும் ஃபாலோ பண்ணுது. அதை பற்றி அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். இந்தியாவோட பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் மாடல் அப்படியே பிரிட்டிஷ் மாடல்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுக்கப்பட்டது. முதலாவது, இங்கே பிரசிடெண்ட் தான் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட். அவர் பெயரளவிலான ஒரு தலைமை மட்டும்தான். ஆனால் உண்மையான ரியல் எக்ஸிக்யூட்டிவ் பவர் யார்கிட்ட இருக்குன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் மற்றும் அவரோட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கிட்ட தான் இருக்குது. இரண்டாவது, இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் லோக்சபாவுக்கு கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள். அதாவது மக்களவையோட ஆதரவு, அதாவது லோக்சபா கான்ஃபிடன்ஸ் இல்லாத பட்சத்தில் இந்த கவர்மெண்ட்டால் ஒரு நாள் கூட தொடர்ந்து நீடிக்க முடியாது. இதை ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மூலமாக புரிஞ்சுக்கலாம். இப்போ உங்கள் ஸ்கூல் இல்லைனா காலேஜ் கிளாஸில் இருக்கிற ஒரு லீடர் பெயரளவுக்காக மட்டும் இருக்கலாம். ஆனால் கிளாஸோட உண்மையான முடிவுகள் எல்லாத்தையும் அங்கே இருக்கிற ஒரு கமிட்டி மெம்பர்ஸ் ஒன்றா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி எடுப்பாங்க. அதே மாதிரி தான் பிரசிடெண்ட் ஒரு முக்கியமான கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷனில் இருந்தாலும் ரியல் பொலிட்டிக்கல் முடிவுகள் எல்லாமே நம்ம பிரைம் மினிஸ்டர் மற்றும் அவரோட மினிஸ்டர்ஸ் தான் எடுக்கிறாங்க. இந்த சிஸ்டத்தில் ஆளுங்கட்சிக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கோ அதே அளவுக்கு எதிர்க்கட்சிக்கும் ஒரு பெரிய ரோல் இருக்குது. கவர்மெண்ட்டை கேள்வி கேட்குறது, மக்கள் பிரச்சனைகளை விவாதிக்கிறது, அவங்களோட அக்கௌண்டபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுன்னு எதிர்க்கட்சியோட பங்கு இங்கே ரொம்பவே முக்கியம்.
எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது பார்லிமெண்ட்ரி சிஸ்டத்தோட மிக மிக முக்கியமான ஒரு ஃபீச்சர். சரி, பார்லிமெண்ட்ரி சிஸ்டம்னு சொல்லியாச்சு. அப்போது இந்த பார்லிமெண்ட்டால் நினச்ச நேரத்தில் எல்லா சட்டத்தையும் கொண்டு வந்துட முடியுமா? அதை செக் பண்ணுறதுக்கு ஜுடிஷியரிக்கு என்ன பவர் இருக்குது? அதை அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். பிரிட்டனில் பார்த்தீங்கன்னா அங்கே பார்லிமெண்ட் தான் ரொம்ப சுப்ரீம். அவங்க நினச்சா எந்த சட்டத்தையும் கொண்டு வர முடியும். அதே சமயம் அமெரிக்காவில் அங்கே கான்ஸ்டியூஷன் தான் சுப்ரீம். அங்கே இருக்கிற கோர்ட்டுகளுக்கு பவர்ஃபுல்லான ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்குது. அப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணுது? இது இரண்டையுமே ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணுது. நம்ம பார்லிமெண்ட்டால் புதிய சட்டங்களை பாஸ் பண்ண முடியும், கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணவும் முடியும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஜுடிஷியரிக்கு அதை ரிவ்யூ பண்ணுற பவரும் இருக்குது. பார்லிமெண்ட் கொண்டு வர்ற சட்டம் நம்ம அடிப்படை உரிமைகளை, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீறுதா, இல்லை நம்ம கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சரை டேமேஜ் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம கோர்ட் தெளிவாக செக் பண்ணும். குறிப்பாக 1973 நடந்த புகழ்பெற்ற கேசவானந்த பாரதி கேஸ்க்கு அப்புறமா பார்லிமெண்ட் கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணலாம். ஆனால் அதோட பேசிக் ஸ்ட்ரக்சரை அழிக்க முடியாது அப்படிங்கிற பிரின்சிபல் ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு. சுருக்கமாக சொல்லணும்னா இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ மற்றும் பேசிக் ஸ்ட்ரக்சர் இது ரெண்டுமே நம்ம கான்ஸ்டியூஷனோட சுப்ரமசியை பாதுகாக்கிற மிக முக்கியமான டூல்ஸ். சரி, பார்லிமெண்ட் மற்றும் கோர்ட்டோட அதிகாரங்களை பற்றி பார்த்தாச்சு. இப்போது நம்ம குடிமக்களுக்கு, அதாவது சிட்டிசன்ஸுக்கு கான்ஸ்டியூஷன் நேரடியாக கொடுத்துருக்கிற மிக முக்கியமான ப்ரொடெக்ஷன் என்ன? அதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதை பற்றி அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கான்ஸ்டியூஷனோட பார்ட் 3ல் இருக்குது. இது கவர்மெண்ட்டோட ஒருதலைப்பட்சமான முடிவுகள், ஆர்பிட்ரரி ஆக்ஷன்லேருந்து தனிநபர்களை ப்ரொடெக்ட் பண்ணுது. ரைட் டு ஈக்குவாலிட்டி, அதாவது சமத்துவ உரிமை, ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமை, ரைட் அகென்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், சமய சுதந்திர உரிமை, கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், கலாச்சாரம் மற்றும் கல்விக்கான உரிமை, ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ், அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இந்த 6மே நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கிற மிக முக்கியமான மேஜர் ரைட்ஸ். இங்கே கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த ரைட்ஸ் எல்லாமே ஜஸ்டிஷியபிள். அதாவது இந்த உரிமைகள் எப்போதாவது மறுக்கப்பட்டால் இதை நம்ம கோர்ட் மூலமாக நேரடியாக என்ஃபோர்ஸ் பண்ணிக்க முடியும். இதனால தான் அம்பேத்கர் அவர்கள் ஆர்டிகல் 32ஐ ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அதாவது அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொன்னார். வெறும் பேப்பரில் மட்டும் உரிமைகளை கொடுத்தா போதாது. அந்த உரிமை எப்போதாவது மீறப்படும் போது அதுக்கு சரியான தீர்வும், அதாவது ரெமடியும் இருக்கணும். இந்த ஆர்டிகல் 32 தான் மக்கள் தங்களோட அடிப்படை உரிமைகளுக்காக நேரடியாக சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ண அலோவ் பண்ணுது. சரி, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தனிநபரோட சுதந்திரத்தை, அதாவது இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் ப்ரொடெக்ட் பண்ணுது. ஆனால் ஒட்டுமொத்த சொசைட்டிக்கும் சில பொதுவான நலன்கள், அதாவது வெல்ஃபேர் கோல்ஸ் வேணும். அதை பற்றி பேசுகிறது தான் நம்ம டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அதை பற்றி அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற முக்கிய ஃபீச்சர் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதாவது சுருக்கமாக டிபிஎஸ்பி. இது நம்ம கான்ஸ்டியூஷனோட பார்ட் 4ல் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா இது கவர்மெண்ட்டுக்கு நம்ம கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கிற சில முக்கியமான வழிகாட்டுதல்கள், அதாவது கைட்லைன்ஸ். இங்கே நீங்கள் எக்ஸாமுக்கு கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான வித்தியாசம் என்னென்னா, நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கோர்ட் மூலமாக சட்டப்படி என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த டிபிஎஸ்பியை கோர்ட் மூலமாக கட்டாயப்படுத்தி என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அதனால தான் இதை நான் ஜஸ்டிஷபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு நாட்டோட நிர்வாகத்திற்கு, அதாவது கவர்னன்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப ஃபண்டமெண்டலான ஒரு விஷயம். உதாரணத்துக்கு சில முக்கிய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்குற ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், பப்ளிக் ஹெல்த், ஏழைகளுக்கான ஃப்ரீ லீகல் எய்ட், கிராம பஞ்சாயத்துகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, யூனிஃபார்ம் சிவில் கோட், கல்வி மற்றும் பொருளாதார நீதி, அதாவது எக்கனாமிக் ஜஸ்டிஸ். இது எல்லாமே டிபிஎஸ்பிக்கு கீழே தான் வருது. இதை இன்னும் சுலபமாக ஞாபகம் வச்சுக்க ஒரு வழி சொல்கிறேன். நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டு மாதிரி, குடிமக்களை பாதுகாக்கிற ஒரு கேடயம். ஆனால் டிபிஎஸ்பி அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு ஒரு கைடிங் லைட் மாதிரி, அது எப்படி செயல்படணும்னு காட்டுற ஒரு வழிகாட்டி வெளிச்சம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தனிநபரோட சுதந்திரத்தை காப்பாற்றும். டிபிஎஸ்பி ஒட்டுமொத்த சொசைட்டிக்கான சோஷியல் மற்றும் எக்கனாமிக் ஜஸ்டிஸை எப்படி அச்சீவ் பண்ணணுன்ற டைரெக்ஷனை கொடுக்கும். ப்ரீலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். டிபிஎஸ்பியோட சோர்ஸ் அயர்லாந்து, இது இருக்கிறது பார்ட் 4ல். அப்புறம் இது நான் ஜஸ்டிஷபிள். சரி, இப்போ மக்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தாச்சு, கவர்மெண்ட்டுக்கு கைட்லைன்ஸும் கொடுத்தாச்சு. ஆனால் குடிமக்களாகிய நமக்குன்னு சில கடமைகளும் இருக்கணும் இல்லையா? அந்த டியூட்டிஸ் என்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். அடுத்த முக்கிய ஃபீச்சர் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இது நம்ம கான்ஸ்டிடியூஷனோட பார்ட் 4Aல ஆர்டிகல் 51Aக்கு கீழே இருக்குது. ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷனில் இது கிடையாது. ஸ்வரன் சிங் கமிட்டி பரிந்துரைப்படி 1976 வந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக தான் இதை சேர்த்தாங்க. இதோட சோர்ஸ் அன்றைய சோவியத் யூனியன், அதாவது யுஎஸ்எஸ்ஆர் கான்ஸ்டியூஷன். ஆரம்பத்தில் மொத்தம் 10 டியூட்டிஸ் இருந்தது. ஆனால் 2002 வந்த 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக 11th டியூட்டியையும் ஆட் பண்ணினாங்க. இந்த டியூட்டிஸ் குடிமக்களுக்கு அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ரிமைண்ட் பண்ணுது. ஏன்னா ஒரு டெமோக்ரஸியில் வெறும் ரைட்ஸ் மட்டும் போதாது, ரெஸ்பான்சிபிலிட்டியும் முக்கியம். இதே ஸ்லைடில்
நம்ம எக்ஸாமுக்கு தேவையான மினர்வா மில்ஸ் கேஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மற்றும் டிபிஎஸ்பிக்கு நடுவில் இருக்கிற ஹார்மனி தான் நம்ம கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சரின் ஒரு பகுதி. இதோட மீனிங், ரைட்ஸ் இல்லாத வெல்ஃபேர் ஆபத்தானது, வெல்ஃபேர் இல்லாத ரைட்ஸ் இன்கம்ப்ளீட், இண்டிவிஜுவல் லிபர்ட்டியும் சோஷியல் ஜஸ்டிஸும் எப்போதுமே பேலன்ஸ் ஆகணும். அடுத்த முக்கியமான ஃபீச்சர், இந்தியா ஒரு செக்யுலர் ஸ்டேட். இதோட மீனிங், இந்தியன் ஸ்டேட்க்கு தனியாக எந்த ஒஃபிஷியல் ரிலிஜனும் கிடையாது. அது எல்லா மதங்களையும் சமமாக நடத்தும். இங்கே கவனிக்க வேண்டியது நம்ம இந்தியன் செக்யுலரிசம். வெஸ்டர்ன் செக்யுலரிசம் மாதிரி கம்ப்ளீட் செப்பரேஷன் மட்டும் கிடையாது. இந்தியாவில் ஸ்டேட் நினச்சா மத விவகாரங்களில் சோஷியல் ரிஃபார்முக்காக தாராளமாக இன்டர்வீன் பண்ணலாம். நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ஆர்டிகல்ஸ் 25 to 28 குடிமக்களுக்கு ரிலீஜியஸ் ஃப்ரீடம் கொடுக்குது. இந்த செக்யுலர் என்ற வேர்ட் 1976 வந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக தான் ப்ரீஆம்பிளில் சேர்க்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த செக்யுலர் பிரின்சிபல்ஸ் ஆரம்பத்திலிருந்தே நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்குது. இதை பற்றி வந்த புகழ்பெற்ற எஸ்ஆர் பொம்மாய் கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, செக்யுலரிசம் நம்ம கான்ஸ்டிடியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சரின் ஒரு பகுதி. சரி, ஒரு டெமோக்ரஸிக்கு மிக முக்கியமான கோர் என்ன? மக்கள் அனைவரும் ஓட் பண்ணுற பவர் தான். அதைத்தான் நாம் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை பற்றி அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். அடுத்த முக்கியமான ஃபீச்சர், யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். இதோட மீனிங், சாதி, மதம், பாலினம், கல்வி, சொத்து, வருமானம் இவற்றின் அடிப்படையில் எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் ஒவ்வொரு அடல்ட் சிட்டிசனுக்கும் ஓட்டிங் ரைட் கொடுக்கறது தான். இப்போ நம்ம நாட்டோட ஓட்டிங் ஏஜ் 18. ஆனால் ஆரம்பத்தில் இது 21 இருந்தது. 1988 வந்த 61st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக தான் இது 18 குறைக்கப்பட்டது. இதோட ஆர்டிக்கல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 326. இந்த பாயிண்ட்டை ஏன் ஒரு போல்ட் ஸ்டெப்னு சொல்கிறாங்க? ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் டைமில் இந்தியாவில் பாவர்ட்டி, இல்லிட்ரஸி, சோஷியல் இன்இக்வாலிட்டி ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆனாலும் நம்ம கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் மக்கள் மேலே முழு ட்ரஸ்ட் வச்சாங்க. அதுதான் நம்ம இந்தியன் டெமோக்ரஸியின் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். இது 1 person 1 vote 1 value அப்படிங்கிற சூப்பரான பிரின்சிபலை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. சரி, இந்த ஓட்டிங் ரைட் எல்லோருக்கும் சமமாக இருக்கணும்னா நம்ம சிட்டிசன்ஷிப்லையும் ஒரு யூனிஃபார்மிட்டி தேவை இல்லையா? அதை பற்றி பேசுகிறது தான் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். அதை அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். அடுத்த முக்கியமான ஃபீச்சர், சிங்கிள் சிட்டிசன்ஷிப், அதாவது ஒற்றை குடியுரிமை. இதோட மீனிங், நாம் எல்லாரும் இந்தியாவோட சிட்டிசன்ஸ் மட்டும்தான். இங்கே தமிழ்நாடு சிட்டிசன், கேரளா சிட்டிசன், மகாராஷ்டிரா சிட்டிசன்னு எந்த ஒரு செப்பரேட் ஸ்டேட் சிட்டிசன்ஷிப்பும் கிடையாது. ஆனால் யூஎஸ்ஏல டுவல் சிட்டிசன்ஷிப் கான்செப்ட் இருக்குது. அங்கே நேஷ்னல் சிட்டிசன்ஷிப்பும் இருக்கும், ஸ்டேட் சிட்டிசன்ஷிப்பும் இருக்கும். ஆனால் இந்தியாவில் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் மட்டும்தான். இது நம்ம நேஷ்னல் யூனிட்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் ஈக்குவல் ரைட்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி உறுதி செய்யப்படுது, ரீஜனல் டிவிஷன்ஸ் குறையுது, ஒன் நேஷன் ஃபீலிங் நல்லா ஸ்ட்ரெங்தன் ஆகுது. இங்கே கவனிக்க வேண்டிய பாயிண்ட், இந்தியாவில் டுவல் சிட்டிசன்ஷிப்க்கு அனுமதியே இல்லை. ஒரு நபர் வாலண்டரிலி வேறொரு நாட்டோட சிட்டிசன்ஷிப் எடுத்தார்னா அவரோட இந்தியன் சிட்டிசன்ஷிப் தானாகவே டெர்மினேட் ஆகிடும். சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு யூனிட்டரி ஃபீச்சர். எக்ஸாம்ஸில் இதோட யூஎஸ்ஏ கம்பேரிசன் அடிக்கடி கேட்பாங்க. அடுத்த முக்கியமான ஃபீச்சர், இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரி, அதாவது ஒருங்கிணைந்த நீதிமன்ற அமைப்பு. இதோட மீனிங், மற்ற நாடுகள் மாதிரி இங்கே செப்பரேட் ஃபெடரல் கோர்ட்ஸ் அல்லது செப்பரேட் ஸ்டேட் கோர்ட்ஸ்னு தனித்தனி சிஸ்டம் கிடையாது. ஒரே ஒரு ஜுடிஷியல் சிஸ்டம் தான் நாடு முழுவதும் இருக்கிற எல்லா லாஸையும் இன்டர்பிரேட் பண்ணுது. நம்ம ஜுடிஷியல் ஸ்ட்ரக்சர் ஒரு பிரமிட் மாதிரி இருக்கும். ஏபெக்ஸில் சுப்ரீம் கோர்ட் இருக்குது, அதுக்கு கீழே ஹை கோர்ட்ஸ் இருக்குது, அதுக்கும் கீழே சபார்டினேட் கோர்ட்ஸ், அதாவது மாவட்ட நீதிமன்றங்கள் இருக்குது. இதனால தான் லா இன்டர்பிரிட்டேஷன் நாடு முழுக்க ரொம்ப யூனிஃபார்மாக இருக்குது. மக்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ப்ரொடெக்ட் ஆகுது, கான்ஸ்டிடியூஷன் சுப்ரமசி மெயின்டைன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் சென்டர் ஸ்டேட் டிஸ்பியூட்ஸ் மற்றும் இன்டர் ஸ்டேட் டிஸ்பியூட்ஸையும் இதனால் ஈஸியாக ரெசால்வ் பண்ண முடியும். இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரி அப்படிங்கிறது நம்ம நாட்டோட யூனிட்டரி பயஸை காட்டுற ஒரு மிக முக்கியமான ஃபீச்சர். அடுத்த முக்கியமான ஃபீச்சர், எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், அதாவது அவசர கால நிலைகள். நாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன் அல்லது சீரியஸ் கிரைசிஸ் வரும்போது நம்ம நேஷனல் செக்யூரிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டியை பாதுகாக்க இந்த ப்ரொவிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு சில ஸ்பெஷல் பவர்ஸ் கொடுக்குது. நம்ம கான்ஸ்டிடியூஷனில் மொத்தம் 3 types ஆஃப் எமர்ஜென்சிஸ் இருக்குது. முதலாவது நேஷ்னல் எமர்ஜென்சி. ஆர்டிக்கல் 352 வார், எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் அல்லது ஆர்ம்ட் ரெபெல்லியன் நடக்கும்போது இதை கொண்டு வருவாங்க. இந்தியாவில் இதுவரைக்கும் மொத்தம் 3 முறை நேஷ்னல் எமர்ஜென்சி அமல்படுத்தப்பட்டிருக்கு. இரண்டாவது பிரசிடென்ட்ஸ் ரூல், ஆர்டிக்கல் 356. ஒரு ஸ்டேட்டில் கான்ஸ்டியூஷனல் மெஷினரி ஃபெயில் ஆகும்போது இதை பயன்படுத்துவாங்க. இது இந்தியாவில் பல மாநிலங்களில் மோர் தென் 100 times அமல்படுத்தப்பட்டிருக்கு. மூன்றாவது ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி, ஆர்டிக்கல் 360. இந்தியாவோட ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அல்லது கிரெடிட் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும்போது இதை கொண்டு வருவாங்க. இங்கே ஒரு மிக முக்கியமான விஷயம், நம்ம இந்தியாவில் இதுவரைக்கும் ஒரு முறை கூட ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி வந்ததே இல்லை. இந்த ப்ரொவிஷன்ஸ் நாட்டோட பாதுகாப்புக்கு ரொம்ப நெசசரி தான். ஆனால் அதே சமயம் இது மிஸ்யூஸே ஆகக்கூடாதுன்றதுக்காக கோர்ட்ஸ்,
பார்லிமெண்ட் மற்றும் பொலிட்டிக்கல் அக்கௌண்டபிலிட்டி மூலமாக நிறைய செக்ஸ் வச்சுருக்காங்க. ஆர்டிகல் 352, 356, 360 இந்த 3 ஆர்டிகல்ஸையும் எந்தெந்த எமர்ஜென்சிக்கு எது வரும் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, கவர்மெண்ட்டோட பவரை செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சட்டங்கள் மட்டும் போதாது, சில இண்டிபெண்டன்ட் பாடிஸும் தேவை இல்லையா? அதை பற்றி அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். அடுத்த முக்கியமான ஃபீச்சர் இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ், அதாவது சுதந்திரமான அரசியலமைப்பு அமைப்புகள். நம்ம கான்ஸ்டிடியூஷன் இந்த அமைப்புகளை ஏன் உருவாக்குது? ஏன்னா நாட்டில் ஃபேர்னஸ், நியூட்ராலிட்டி மற்றும் அக்கௌண்டபிலிட்டியை எப்போதுமே மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான். இங்கே இருக்கிற சில முக்கிய அமைப்புகளை பார்த்தோம்னா, எலெக்ஷன் கமிஷன், நாடு முழுக்க ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் நடத்துறதுக்கு இது ரொம்ப முக்கியம். கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், இது கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை முழுமையாக ஆடிட் பண்ணும். யூபிஎஸ்சி மற்றும் ஸ்டேட் பிஎஸ்சி, இவை சிவில் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் ஒரு பெரிய நியூட்ராலிட்டியை கொண்டு வரும். ஃபைனான்ஸ் கமிஷன், இது சென்டர் ஸ்டேட் ஃபைனான்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. இந்த பாடிஸ் எல்லாமே எந்த ஒரு டைரக்ட் பொலிட்டிக்கல் கண்ட்ரோலும் இல்லாமல் முற்றிலும் இண்டிபெண்ட்டாக செயல்படணும். இல்லைனா நம்ம நாட்டோட டெமோக்ரஸி ரொம்ப வீக்கன் ஆகிடும். எலெக்ஷன் கமிஷனோட ஆர்டிகல் நம்பர் 324 ரொம்ப தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சிஏஜி, யூபிஎஸ்சி அண்ட் ஃபைனான்ஸ் கமிஷன். சரி, நாம் இது வரைக்கும் பார்த்த இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வெறும் டெக்ஸ்ட் புக்கில் மட்டும் இருக்கிற விஷயங்கள் இல்லை. இப்போ நடக்கிற கரண்ட் இஷ்யூஸில் இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அதை பற்றி அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். இந்த சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டாட்டிக் டாபிக் மாதிரி தோன்றலாம், ஆனால் இது நம்ம கரண்ட் அஃபேர்ஸோட ரொம்ப கனெக்டடாக இருக்குது. கவர்னர் பவர்ஸ் அண்ட் ஃபெடரலிசம் வித் யூனிட்டரி பயஸ். இப்போ அடிக்கடி வர்ற கவர்னர் டிஸ்பியூட்ஸ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ்க்கு இடையே இருக்கிற டென்ஷனை தெளிவாக காட்டுது. ஜிஎஸ்டி டிஸ்பியூட்ஸ் அண்ட் ஃபிஸ்கல் ஃபெடரலிசம். நம்ம கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்க்கு ஜிஎஸ்டி ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஆனால் அதே சமயம் இதில் இருக்கிற ரெவென்யூ ஷேரிங் மற்றும் காம்பன்சேஷன் இஷ்யூஸ் மாநிலங்களோட ஃபைனான்ஷியல் ஆட்டானமி பற்றின கேள்விகளை எழுப்புது. ரிலிஜியஸ் ஃப்ரீடம் டிபேட்ஸ் மற்றும் செக்யுலரிசம். இப்போ நடக்கிற பல்வேறு ரிலிஜியஸ் ப்ராக்டிசஸ், கன்வர்ஷன்ஸ் மற்றும் பர்சனல் லாஸ் விவாதங்கள் எல்லாமே நம்ம ஆர்டிகல்ஸ் 25 to 28 இருக்கிற ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜனுக்கும் ஈக்குவாலிட்டி மற்றும் சோஷியல் ரிஃபார்முக்கும் நடுவில் இருக்கிற பேலன்ஸை டெஸ்ட் பண்ணுது. வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி, கவர்மெண்ட் கொண்டு வர பல்வேறு ஹெல்த், எஜுகேஷன் மற்றும் லைவ்லிஹுட் ஸ்கீம்ஸ் எல்லாமே நம்ம டிபிஎஸ்பி மற்றும் சோஷியல் ஜஸ்டிஸ் கோல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான டைரக்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஆனால் இன்னொரு சைடில் இதையே ஃப்ரீபீஸ் கல்ச்சர், அதாவது இலவச கலாச்சாரம்னு விமர்சனம் பண்ணுறாங்க. அதனால் இதோட பவுண்டரி லைனை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். எலெக்ஷன் கமிஷன் டிபேட்ஸ் அண்ட் ஆர்டிகல் 324, தேர்தல் நடக்கும்போது பேசப்படுற எலக்டோரல் ரோல்ஸ், கேம்பெயின் ஃபைனான்ஸ் மற்றும் இன்ஸ்டிடியூஷனல் இண்டிபெண்டன்ஸ் விவகாரங்கள் எல்லாமே நம்ம டெமோக்ரஸியோட குவாலிட்டியை டிசைட் பண்ணுது. நீங்கள் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் வெறும் ஸ்டாட்டிக் பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதாமல் இந்த மாதிரி கரண்ட் இஷ்யூஸையும் சேர்த்து எழுதினீங்கன்னா உங்களால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். இந்த ஸ்டாட்டிக் கான்செப்ட்ஸ் ப்ளஸ் கரண்ட் இவெண்ட்ஸ் கனெக்ஷனை எப்போவுமே ரொம்ப தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேட்டர்னை கவனிங்க. இந்த டாப்பிக்லேருந்து மோஸ்ட்லி டைரக்ட் ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் தான் வரும். அடிக்கடி கேட்கப்படுற சில முக்கியமான கேள்விகள் கீழே இருக்குது. இதுக்கெல்லாம் சரியான பதில்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்கணும். இந்த ஸ்லைட்ஸில் பேசாத சில கேள்விகள் கூட இதில் இருக்கலாம். அதனால் எப்பவும் போல் டெக்ஸ்ட் புக்கை நல்லா படித்து உங்களுக்கான நோட்ஸை நீங்களே எடுத்துக்கோங்க. ஏன்னா வெறும் வீடியோ பார்க்குறது மட்டும் பத்தாது. வீடியோ பார்க்குறத தாண்டி புக்கை படிக்கிறது, சொந்தமாக நோட்ஸ் எடுக்கிறது, அப்புறம் கேள்விகளை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டாபிக் தான் நம்ம பாலிட்டியோட மிக முக்கியமான ஃபவுண்டேஷன். இதை நீங்கள் ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கிட்டா அடுத்து வர்ற சாப்டர்ஸ், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, பார்லிமெண்ட், ஜுடிஷியரி, ஃபெடரலிசம், இது எல்லாமே உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த கிளாஸில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.